ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோல ஐரோப்பிய வருகையில போர்ச்சுகீசியர்கள் பத்தி எல்லா விஷயமும் பார்த்தோம் அந்த வீடியோல. இந்த வீடியோல டச்சுக்காரர்கள் பத்தி எல்லா விஷயத்தையும் பார்க்க போறோம். போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து இந்தியா வந்தவங்க யாருன்னா டச்சுக்காரர்கள் தான். இவங்க கரெக்டா 1602ல நெதர்லாந்து கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற ஒன்ன ஸ்டார்ட் பண்றாங்க. எப்ப 1602ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் சென்டர் எங்க வைக்கிறாங்கன்னா மசூலிப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல தான் வைக்கிறாங்க. எந்த இயர்னு பாத்தீங்கன்னா 1605ல. 1605 ரெண்டு விஷயம் தான் நடக்கும். ஒன்னு, மசூலிப்பட்டினத்துல அவங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து அம்பாயினா அப்படிங்கக்கூடிய ஒரு தீவை கைப்பற்றுவாங்க இந்த டச்சுக்காரர்கள். அதுக்கு இன்னொரு பேர் என்ன, இந்தோனேஷியா தீவு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இந்தோனேஷியா தீவுல கூடிய அம்பாயினா அப்படிங்கிற பகுதியை வந்து கைப்பற்றுவாங்க இவங்க. அதுல ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதான் அம்பாயினா படுகொலை அப்படிங்கிறது. அது நடந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1623. என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, டச்சுக்காரர்களுக்கு அப்போதைக்கு யார் போட்டியா இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா போர்ச்சுகீசியர்கள், அப்புறம் வந்து ஜப்பானீஸ், அப்புறமேட்டு வந்துட்டு ஆங்கில கம்பெனி ஊழியர்கள், இவங்கன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் ரொம்ப வந்துட்டு போட்டியா இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு போர்ச்சுகீஸ், ஜப்பானியர், ஆங்கிலேய கம்பெனி ஊழியர்னு சொல்லிட்டு உள்பட 20 பேரை வந்துட்டு டச்சு கம்பெனிக்காரங்க அம்பாயனா தீவுல ரொம்ப சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் தான் அம்பாயனா படுகொலை அப்படிங்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அடுத்து பார்த்தோம்னா அவங்க பண்ண முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல டச்சுக்காரர்களோட தலைநகரமா பழவேற்காடு இருக்கும். அவங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் சென்டர் மசூலிப்பட்டினம். அவங்களோட ஃபர்ஸ்ட் கேபிட்டல் சிட்டி எதுனா பழவேற்காடு, புலிகேட் சொல்லக்கூடிய பழவேற்காடு. அதை என்ன பண்ணுவாங்கன்னா 1690ல நாகப்பட்டினத்துக்கு மாத்திடுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு டச்சுக்காரர்கள் பண்ண முக்கியமான விஷயம். தமிழகத்துல டச்சுக்காரர்கள் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மசூலிப்பட்டினம் சொன்னோம்ல, 1605ல முதல் ட்ரேடிங் சென்டர் இருந்துச்சுல, அந்த மசூலிப்பட்டினம் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். அடுத்து பார்த்தோம்னா அவங்க அந்த பழவேற்காடு ஃபர்ஸ்ட் அவங்க தலைநகரமா அந்த பழவேற்காட்டுல ஒரு கோட்டையை கட்டுவாங்க. எந்த வருஷம்னா 1613ல. அந்த கோட்டை பேரு கெல்ரியா கோட்டை அப்படிங்கிறது அந்த கோட்டை பேரு. அந்த கோட்டை கட்டின அந்த பழவேற்காடு அப்படிங்கிற இடம் எங்க இருக்குன்னா சென்னைக்கு பக்கத்துல இருக்கும் அந்த பழவேற்காடு. இவங்க அந்த பழவேற்காடு பகுதியை யார்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ வந்து விஜயநகர பேரரசு 3 நாயக்க அரசுகளா பிரிச்சிருந்தாங்களா, மதுரை, தஞ்சை, செஞ்சின்னு சொல்லிட்டு. அதுல அந்த செஞ்சி நாயக்கிட்ட இருந்தா இவங்க இந்த பழவேற்காடு பகுதியை வாங்கியிருப்பாங்க. அடுத்து பார்க்க போறது, இவங்களால இந்தியால என்ன தாக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்திய பொருட்களான பட்டு, பருத்தி, இண்டிகோ, அரிசி, அபினி இந்த பொருட்கள்லாம் வந்துட்டு வெளிநாடுகளுக்கு வர்த்தகம் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியால முதல்ல வெடிமருந்து தொழிற்கூடம் அமைச்ச ஒரு ஐரோப்பியர் யாருன்னா அது டச்சுக்காரர்கள் தான். அதே மாதிரி முதல்ல அடிமை வியாபாரத்துல ஈடுபட்ட ஐரோப்பியர் யாருன்னா அதுவும் டச்சுக்காரர்கள் தான். இந்த மாதிரி இவங்க அடிமை வியாபாரத்துல ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த குறிப்பு சொல்லுதுன்னா, அன்னைக்கு இருந்த லெய்டன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி இருந்துச்சு. அந்த யூனிவர்சிட்டியில ஒரு ரிசர்ச்சர் இருந்தாரு. அவர் பேரு வில் ஓ டிஜிக். அவரோட குறிப்புகள் தான் வந்துட்டு இவங்க முதல்ல அடிமை வியாபாரத்துல ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. நன்றி.